ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி குறிப்பாக 2025 மார்ச் 29 அவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார். எப்போ பயிற்சி ஆகிறார்னா நைட்டு சுமார் ஒரு 9:43 அவர் பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே சனி பகவான் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட சுமார் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த தடவை அவர் மீன ராசியில் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 2 வருஷம் 2 மாதம் 26 மாதங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு. ஆக பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம். நீங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. இந்த நட்சத்திரத்தின் வழியாக சனி பகவான் பலன்களை செய்ய போறார். கிட்டத்தட்ட இவர் 26 மாசம் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டங்கள்ல 26 மாதங்கள்ல 2 குரு பயிற்சி இருக்கு, 2 ராகு இது பயிற்சி இருக்கு. இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது கடந்த காலத்துல பிஸ்னஸ்ல யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அந்த நிலைமைகள் இப்போது மாறும். பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த காலங்கள் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார். அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கூட்டிடுவார். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க பெரிய லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோராக வரணும், என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்க செய்வார். இதுதான் மெயின். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சக்சஸ் பண்ணி கொடுப்பார். லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்க பண்ண வைப்பார். அந்த பிளானிங் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவார். உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் அப்பெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார். ஆக இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு இருந்து சனி பகவான் அனுகூலம் பண்ணுவார். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத உதவி கட்டும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணுவாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற பாகுபாடு பல வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். ஆக நல்லது கெட்டதை உங்களுக்கு தெரிய வைப்பார். இதுதான் முக்கியமான விஷயம். உறவுகளால் நன்மைகள் உண்டு, உறவுகளால் பிரச்சனை உண்டு, ரெண்டையும் உருவாக்கி கொடுப்பார். 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நீங்க பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே எப்போ வாங்குவீங்கன்னா 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வாங்குவீங்க. சனி பகவான் பயிற்சியாக ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நடக்கும். அதுலேயும் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்கு. குறிப்பா சனி பகவானுடைய இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவருடைய காலத்துல வெளிநாட்டு தொடர்புகளை அதிகப்படுத்துவார், உங்களுடைய வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவார். இதெல்லாமே செய்வார். அது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நான் ஃபர்தரா பெரிய லெவல்ல நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், பாஸ் பண்ணிடுவேன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறம்
யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஜாப் உண்டு, வேலை இருக்கு. வேலையில எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில கண்டிப்பா மாற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நான் கவர்மெண்ட்ல இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ரெண்டா இருக்கு. பிரைவேட் செக்டர்ல இருக்கேன், வேற நான் வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாப்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கு. ப்ரொமோஷனாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்க ஜெயிப்பீங்க. இது எல்லாமே 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. குறிப்பா சனி பகவான் பயிற்சியாகி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கேட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு பணம், கடன் கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக பணம் வாங்கினீங்களோ அதில் எல்லாம் கவனமா இருங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இறைவன் கொடுப்பார். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பானது, அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அதுல 2025 ஜூனுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும், சக்சஸ் ஆகும், நடப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். குறிப்பா நீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளே உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அதுலேயும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த காலகட்டங்கள்ல நிறைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்கு. அதெல்லாமே சேல்ஸ் ஆகி நல்லா பெனிஃபிட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பெரிய லெவல்ல ட்ரேடிங் பண்ணணும், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கவனமா இருங்க. இந்த காலகட்டங்கள்ல யாருக்கும் பண உதவி பண்ணாதீங்க. கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இம்யூனிட்டி பவர் எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி முழுவதுமே சிவ வழிபாடு பிரதானமா பண்ணுங்க. பெருமாளையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு நீங்க வாங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பா இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.